சிலம்பம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சார். ஸ்டேட் லெவல்ல விளையாண்டுருக்கா. பட் ஆனா வந்து வின் பண்ணல. நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட் அப்ளை பண்ணாலும் பண்ண முடியாது. இல்ல நமக்கு வந்து கண்டிப்பா வந்து வின்னர் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும் மேடம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால 2 சர்டிஃபிகேட் ஸ்டேட் லெவல்லையாவது டிஸ்டிங்ஷன் லெவல்லையாவது இல்ல நேஷனல் லெவல்ல 2 சர்டிஃபிகேட் இல்ல 3 சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். ஸ்டேட் லெவல் ஓகேங்களா? இல்ல டிஸ்டிங்ஷன் ஓகே ஓகே. இந்த லெவல்ல இருந்தா மட்டும்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே செப்பரேட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கூட செப்பரேட் வீடியோ நான் கண்டிப்பா போடுவேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு என்னென்ன நீடட் இருக்கு, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு நேஷனல் லெவலுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லெவலுக்கு டிஸ்டிங்ஷன் லெவலுக்கு என்ன பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முடிஞ்ச லெவலுக்கு உங்க வீடியோஸ் ஆன் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா கண்டிப்பா கொண்டு போகலாம் நல்லா. ஸோ எனக்கும் உங்களோட இன்டராக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லுங்க மது, சொல்லுங்க. சோ மினிமம் கட் ஆஃப் எவ்வளவுங்க சார் இருக்கணும்? ஓகே. நாம மினிமம் கட் ஆஃப்ன்றது 160. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்ட் 4 வீடியோஸ் நம்மளோட வீடியோஸ் லாஸ்ட் 4 வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. அதுல கிளியரா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னா ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னா என்ன, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல அலைட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ண போறோம், எந்தெந்த காலேஜ்லாம் பெஸ்ட் காலேஜ்னு கொடுத்துருக்கோம். 2வது வீடியோல கட் ஆஃப் கால்குலேஷன், கட் ஆஃப்னா என்ன, கட் ஆஃப் கால்குலேஷன்னா என்ன, எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி 2வது வீடியோல கொடுத்துருக்கோம். 3வது வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, ஐ திங்க் நேத்தி முந்தானத்து போட்டிருப்பேன். அந்த வீடியோல ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சு இருக்கிற 28 அஃபிலியேட்டட் வரைக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் கட் ஆஃப் எவ்வளோ தேவைப்படுது, கோயம்புத்தூர்னா எவ்வளோ தேவைப்படுது, மதுரைனா எவ்வளோ தேவைப்படுது, திருச்சினா எவ்வளோ தேவைப்படுது, அதே போல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை எல்லா காலேஜுக்கும் அழகாக உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, கோயம்புத்தூர்னா இந்த கட் ஆஃப் நீடட் இருக்கு, மதுரைனா இந்த கட் ஆஃப் நீடட் இருக்குன்னு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே புரிய வரும். ஸோ லாஸ்ட் 4 வீடியோஸ் மறக்காம எல்லாரும் போய் பாருங்க. ஏன்னா இந்த டவுட்டே வராது. சொல்லுங்கம்மா. ஓகே. எனி அதர்ஸ்? ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக கேளுங்க. உங்கள் டவுட்ஸ் என்னென்ன இருக்குது எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் இன்ட்ராக்ஷன் நல்லாவே நம்ம கிளியராக எல்லாரோட டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ண முடியும். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் அப்டேட் நம்ம கிளியராக வச்சுருக்கோம். ஓகேங்களா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷனில் கட் ஆஃப் ரைஸ் ஆனது எந்த வருஷம் ரைஸ் ஆகிருக்கு, எந்த வருஷம் ரெடியூஸ் ஆகிருக்கு, எந்த வருஷத்தில் கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கிளியர் கட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டு தான் இன்னைக்கு எல்லா வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கிளியராக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்குண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறதை விட தாராளமாக நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, நோ இஷ்யூ. வீடியோ ஆன் பண்ணலனாலும் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், உங்கள் கொஸ்டின் கேளுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒரு இன்டராக்டிவாக கொண்டு போகலாம். சொல்லுங்கம்மா ஐஸ்வர்யா. சார், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகுமா சார்? அம்மா, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிம்மா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் தான் நமக்கு. ஓகே, சொல்லுங்க சார். ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள காலேஜ் ஓபன் ஆயிருமா இல்ல லேட் ஆகுமா சார்? கண்டிப்பா ஓப்பன் ஆயிடுமா, கண்டிப்பா ஓப்பன் ஆயிடும். நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா உங்க ரிசல்ட் வருதுல, ரிசல்ட் வந்த வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு டிஎன்ஏயோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த டிஎன்ஏ அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்து 1 மந்த்துக்குள்ள அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே கிளியரா போகும். ஓகேங்களா? அதனால தாராளமா உங்களுக்கு மேல வந்து ரிசல்ட் மே 6 உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷமா. தம்பி, கதவை துறையேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு.
ஏய் பவர் கட் ஆயிடுச்சு, கதவை திறந்து விடுறாங்க, லைட்டிங் இல்ல. அன்பே அன்பே என்ன பண்ற? டேய் கொஞ்சம் ஃபாஸ்டா தோற. என்ன பண்ணிட்டு இருக்க? அன்பு இங்க பாரு, கேக்குதா இல்லையா? உன்கிட்ட தான் பேசுறேன். டேய் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், கேக்குதா இல்லையா? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு, லைட்டிங் இல்ல, கதவை திறந்து சொல்றேன். சின்ன பவர் ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ பவர் கட் ஆயிடுச்சு. எதுல இப்போ உங்களுக்கு பாரு, செக் பண்ணு. ஓகேம்மா, லாஸ்டா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? ஹலோ சார், கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார் நான் திருச்சில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். டே ஸ்காலரா ப்ரொவைட் பண்ண முடியுங்களா சார்? டே ஸ்காலரா படிக்க மேடம் முடியுங்களா? வித்தின் 1 கிலோமீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் டே ஸ்காலர் ப்ரொவைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். என்ன ரீசன்? மெயின் ரீசன் எல்லாருமே நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு ஏன் டே ஸ்காலர் அடோல் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 7 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 7 மணிக்கு காலையில ஸ்டார்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸால ரெகுலரா 7 மணிக்கு வந்து வெளியில இருந்து வந்து ரீச் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இந்த ரீசனால தான் நம்ம எல்லாருமே வந்து ஹாஸ்டல்ல வந்து மெயின்டைன் பண்றது. இதே ஒரு 1 கிலோமீட்டர்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்ற இதா இருந்தா வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. இதுதான் சார். ஒரு 192க்கு மேல கட் ஆஃப் வர மாதிரி இருக்கு சார் என்னோட டாட்டருக்கு. அப்ப திருச்சி கேம்பஸ் வந்து அவைலபிளா இருக்கும்? கண்டிப்பா கிடைக்கும் மேடம். கண்டிப்பா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி கண்டிப்பா கிடைக்கும். தாராளமா ட்ரை பண்ணலாம். என்ன கம்யூனிட்டி வரீங்க? பிசில வரும் சார். கண்டிப்பா கிடைக்கும் மேடம், கண்டிப்பா கிடைக்கும். இயர்லி எவ்வளவு சார் ஃபீ? கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ்னா எவ்வளவு சார் ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும்? கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இயர்லி 70,000 வரும் மேடம். செமஸ்டருக்கு ஒரு 35 வரும். இயர்லி 70,000 ஃபீஸ் மட்டும் வரும். இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் ஆல்சோ மெஸ், இது மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சார் சொல்லுங்கம்மா. சார் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஃபீஸ் எப்படி சார்? அஃபிலியேட்டட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சேஞ்சா இருக்கும். ஒரே நிமிஷம். என்ன பண்ற? இங்கே போடு. இதாயிடுச்சு, நீ ஃபேனை போட்டுவிட்டு அப்புறம் ஏசி போட்டு அந்த இது எடுத்து மேல அழுத்து. நம்ம இது இருக்குல்ல, பெரிய ஸ்டிக் இருக்குல்ல, அதை எடுத்து மேல அழுத்து. ஓகே, பவர் கட் ஆயிடுச்சு, அதனால தான் சின்ன ஒரு. சொல்லுங்கம்மா. சார் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? ஸோ அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த 28 அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அதாவது ஐசிஆர் அக்ரிடேட்டட் இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 lakhsல இருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கும். என்னன்னா அஃபிலியேட்டட் காலேஜ்ல கிளியரா பாத்துங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல செமஸ்டருக்கு ஃபீஸ், அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஃபீஸ். ஸோ வந்து உங்களோட ஃபீஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ நம்ம அஃபிலியேட் கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன சொன்னோம்? ஃபீஸ் மட்டும் 35,000 வரும், மெஸ்ஸுக்கும் ஹாஸ்டலுக்கும் செப்பரேட்டா வரும்னு சொன்னோம். ஆனா அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்துருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 இருந்து 2 lakhs கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அஃபிலியேட்டட் காலேஜ்ல பர் இயருக்கு. ஓகே சார், ஓகே ஓகே. சிதம்பரம் அண்ணாமலையில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார்? உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 lakhல இருந்து 1.15 1.35 வரைக்கும் தான் மேடம் வரும் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும். இதுலயும் ஹாஸ்டலுக்கு செப்பரேட்டா தான் வரும். ஆனா மெயின் திங் ஐ டோல்ட் என்னன்னா, முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மெயினா எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தான் நீங்க அஃபிலியேட்டட் காலேஜ் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் டிஎன்ஏயு, அதுக்கு அடுத்தது டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜ், அதுக்கு அடுத்தது தான் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கு அடுத்தது தான்
டீம்டு யூனிவர்சிட்டிலாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்க சைட்ல நிறைய பேர் கால் வந்துட்டு இருக்கும், கரெக்டா இல்லையா? டீம்டு யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரைவேட்ல இருந்து கூட கால் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கால்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய காலேஜ்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து காலேஜ்ல வந்து சீட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, இமிடியேட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்க கட் ஆஃப்க்கு வந்து கிடைக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் யாருமே வந்து போயிட்டு ஏமாறாதீங்க. அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கிடையாது. சீட் அவ்வளோ சீக்கிரம் ஃபில்லே ஆகாது, சரிங்களா? அதனால யாரும் போயிட்டு இப்போ உடனே ஜாயின் பண்ணிடுவோன்ட்டு உங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அடுத்து வேற எங்கேயாவது போறதுக்காக நிறைய பேர் பண்றது. லாஸ்ட் எவ்ரி இயர் நான் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்றது, சார் நான் ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன், அந்த காலேஜ்ல என்னோட டாக்குமெண்ட் வாங்கி வச்சிட்டாங்க, திரும்ப என்னால வாங்க முடியல. அப்படி அவசரம் ஏன் படணும்? எந்த காலேஜ்லயும் அவசரப்பட்டு எங்கேயும் போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு அக்ரி தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராளமா போங்க. போயிட்டு ஒவ்வொரு காலேஜ் எந்த காலேஜ், அதாவது கட் ஆஃப் வைஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளோட டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? சார் என் கட் ஆஃப் இவ்வளோ வருது, நான் இந்த கம்யூனிட்டி, ஓகேங்களா? ஏன் எப்பயுமே கம்யூனிட்டி நம்ம மென்ஷன் பண்றோம்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ கட் ஆஃப், இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் போட்டிருப்பேன், ஓகேங்களா? ஓசியா இருந்தா 31%, பிசியா இருந்தா 20%, அது வில எல்லாமே நான் போட்டிருக்கேன், அது பாருங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ பிளஸ் உங்க கட் ஆஃப், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, சார் எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் என் கட் ஆஃப்க்கு, நான் எங்க போயிட்டு இப்ப பார்க்கலாம், நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பவும் நீங்க கேட்கலாம், உங்க கம்யூனிட்டி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்க கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ கட் ஆஃப் சொல்லுங்க, நான் எந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளியரா போயிட்டு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். சார் எம்பிசி கம்யூனிட்டி 183 கட் ஆஃப் சார். ஓகே, இப்போ எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20% இது இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் 183 தாராளமாக கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரிட்டிக்கலான ஒரு இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த 183 கீழே வந்துட்டீங்கன்னா 181லாம் வந்துட்டா உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜ் தான் கிடைக்கும். ஆனால் இந்த 183ன்றது கரெக்டாக அந்த பார்டரில், ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுக்கு கரெக்டாக அந்த பார்டரில் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பர் அப்ளிகேஷன். நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு அப்ளை, சரிங்களா? ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்ளை பண்ணுறது. என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி என்ன பெரிய கஷ்டம் இருந்துடும் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இது வரலாம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனில் அதாவது பார்த்தீங்கன்னா 12 கோர்சஸ், எல்லாருக்குமே தெரியும் 14, கரெக்ட், 14 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு, கரெக்டா? 14 கோர்சஸ் இருக்கு, 14 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு, ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மாத்தி அரேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்ல அரேஞ்சே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கூட பெரிய ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, நமக்கு தேவையில்லாத கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மேல இருக்கும், ஓகேங்களா? அந்த கோர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து 1 to 50 வரைக்கும் இருக்கும். நான் சொல்ற கணக்கு படி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கும். அதுல டாப்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வேஸ்டான கோர்ஸா இருக்கும், ரொம்ப இப்போ நியூலி ஸ்டார்ட் பண்ண கோர்ஸா கூட இருக்கலாம். ஸோ அதே போல சுமாரான காலேஜ் கூட மேல இருக்கலாம். எந்த காலேஜை எங்க அரேஞ்ச் பண்ணணும், ரேங்கிங் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பார்த்து பண்ணா மட்டும்தான் நமக்கு கரெக்டான காலேஜ் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லா அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ஃபர்மேஷன் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி, ஐ திங்க் அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பனே பண்ணாங்க. அந்த கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அப்ப நம்ம தெரியாம ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்றோம், அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, உங்களோட பர்சனல் டீட்டெயில் போட்டுட்டு கீழே இருக்க இந்த நான் சொல்ற இந்த டீட்டெயில்ஸை சேஞ்சே பண்ண மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும், அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். 183 எடுத்தோடனே இவங்க என்ன நம்ம தான் கேட்டிருக்கோம்னு நினைச்சுப்பாங்க, ஓகேங்களா? அவங்களே கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சீட்டை அலாட் பண்ணிடுவாங்க, வேற எந்த சான்ஸுமே கிடைக்காம போயிடும். ஸோ ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் வந்து காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஎஸ்சி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் எவ்வளவு சார் இருக்கு மேடம்? டோட்டலா பாத்தீங்கன்னா 2550 சீட் இருக்கு மேடம். இது ஹார்டிகல்ச்சருக்கு சார்? ஹார்டிகல்ச்சருக்கு எக்ஸாக்டா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 65 ஆல்மோஸ்ட் 250 இருக்கும் மேடம். ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா? அதாவது பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேடம்
பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ஓகே சார். கோயமுத்தூர்ல இருக்குது. ஓகேங்களா, 2 இடத்துல தான் கோயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் திருச்சியில இருக்கு, உமன்ஸ். ஓகேங்களா, மட்டும் இந்த 3 இடத்துல தான் ஹார்டிகல்ச்சர் இருக்கு கவர்மெண்ட்ல. அப்ப 2500க்கு மேல சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அக்ரிகல்ச்சர் மட்டும். அக்ரிகல்ச்சர் அது எல்லாமே அக்ரிகல்ச்சர், நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அலைட் சப்ஜெக்ட்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, ஃபாரஸ்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, இது போல இதுவும் இருக்குது. ஆனா மேஜரான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த படிப்புக்கு மட்டும் எவ்வளவு சார் சீட்ஸ் கவர்மெண்ட் இதுல மட்டும் இருக்கு? மேடம், அது உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நீங்க கால் பண்ணுங்க, நான் நோட்ஸ்ல பார்த்து சொல்றேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஒரு ஆல்மோஸ்ட் 2000 சீட்ஸ் அக்ரிக்கு தான் மேடம் இருக்கும். ஓ, பிஎஸ்சி அக்ரிக்கு மட்டும் அலாட் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் 14 கோர்சஸ் இருக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அப்படி செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 14 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆனா அது எல்லாமே ஒரு ஏரியால தான் இருக்கும். ஃபாரஸ்ட்ரி பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல மட்டும்தான் இருக்கும், செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்துல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபுட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இது போல இருக்குதுங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அண்ட் ஆல்சோ திருச்சி. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 சீட்டு அப்படிதான் இருக்கும். மத்த எல்லாமே அக்ரிக்கு தான் மேடம். இப்ப நம்ம அப்ளை பண்றது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மட்டும் அப்ளை பண்ணலாமா சார்? ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் எல்லாம் சேர்த்து ஒரே மேடம், அப்ளிகேஷன் நம்ம போடலாமா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறோம்னா நான் தான் சொன்னேன் இல்லைங்க, எல்லாத்தையும் கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். ஆனா அரேஞ்ச்மெண்ட்ல எனக்கு அக்ரி மட்டும் தான் வேணும்னா நம்ம First டாப்ல வந்து preference. அக்ரி மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே, நம்மளோட அரேஞ்ச்மெண்ட். நம்ம அரேஞ்ச்மெண்ட் தான் அது, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரேஞ்ச்மெண்ட் தான். அதான் சொன்னேன், இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணாதான் இப்போ எனக்கு அக்ரி தான் வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபுல்லா அக்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஃபாரஸ்ட்ரி மட்டும் தான் சார் வேணும் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட்ல கொண்டு போயிட்டு அடுத்தது அக்ரி, அடுத்தது ஹார்டிகல்ச்சர்னு கொண்டு போகணும். அதே போல எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான் வேணும், எந்த கோர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து அக்ரி இருக்கு, ஹார்டி இருக்குது, ஃபாரஸ்ட் இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். இது வந்து அரேஞ்ச்மெண்ட்ன்றது நம்ம பண்ணணும் கரெக்டா, நம்மளோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சார், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குல்ல சார், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஃபுட் டெக்னாலஜி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பேஸ்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே அக்ரி ஓரியன்ட் கோர்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ். ஓகேங்களா, ப்ரிசர்வேஷன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஓகேங்களா, பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ஸ்டோரேஜ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ், இது ரிலேட்டடான டெக்னாலஜி ஃபுல்லாக பார்க்குறதா இந்த ஃபுட் டெக்னாலஜியில் பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ். ஸோ எல்லா வித இந்த FBO கேள்விப்பட்டிருங்க, FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாலாம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நிறைய இது இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுட் டெக்னாலஜிக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இப்போ கரண்ட்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்ன, மேஜர் கோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரியை தாண்டி நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்டிகல்ச்சர் தாராளமாக பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தாராளமாக பண்ணலாம், ஃபுட் டெக்னாலஜி தாராளமாக பண்ணலாம். அக்ரிகல்ச்சர், ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் விரும்புவோம். அந்த லெவலுக்கு கண்டிப்பாக அக்ரிகல்ச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்குது அண்ட் ஆல்சோ நிறைய காம்படிஷனும் இருக்கு, அது நீங்க ரொம்ப பாத்துக்கணும். பட் அதர் கோர்சஸ்லாம் இப்போ இந்த ஃபாரஸ்ட்ரி சொல்றோம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொல்றோம்னா இது ஒன் வே ப்ராசஸ் மாதிரி, நம்ம அதை நோக்கி மட்டும் போயிடுவோம். ஆனா அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டோம்னா எல்லாத்துலயுமே போகலாம். நீங்க யூபிஎஸ்சியா இருக்கட்டும், அந்த எக்ஸாம், காமன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எல்லாமே வந்து எழுதுறதுக்காக தான் மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அக்ரி ஜாயின் பண்றாங்க. அந்த மாதிரி ஐடியால இருந்தா அக்ரி போயிடணும். எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சா போதும், நல்ல ஒரு ஸ்கோப் இருக்க ஜாபா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நீங்க கேட்டது வந்து ஃபுட் டெக்னாலஜி. அதாவது ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 186 எபோவ் இருக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா, ஸோ பிசியா இருந்து ஓசியா இருந்தீங்கன்னா 188க்கு மேல இருக்கணும். எம்பிசி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 186 எபோவ் இருந்தால் நம்ம ஃபுட் டெக்னாலஜி தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா, ஃபுட் டெக்னாலஜி என்ன சார் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னீங்கன்னா இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 40,000 ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, ஆல்ரெடி எவ்வளவு சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ் தான் 35,000 கிட்டத்தட்ட வரும் செமஸ்டருக்கு.
செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு அடிஷனல் 40,000 எல்லாருமே சேர்த்துக்குங்க. எந்தெந்த கோர்ஸ்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங் போட்டிருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 70,000 ஃபீஸ் வரும். சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். நான் தூத்துக்குடியிலிருந்து பேசுறேன் சார். சார். உங்க நேம் உங்க ஊர் சொல்லிடுங்க. சார் என் பையன் பேர் ராகுல் பிரதாப் சார். நம்ம இதுல இருக்கிறேன் சார். எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்ப என் பையன் வந்து சிபிஎஸ்சில படிக்கான் சார். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் மார்க்கா சார்? கண்டிப்பா ஒரே மாதிரி தான் சார். இந்த நீங்க சொல்றது ஏன்னு எனக்கு புரியுது. லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மார்க் வந்து கம்மியா இருக்கு கம்பேர் வித் ஸ்டேட் போர்ட் மார்க். எஸ் சார். எஸ் சார். அதனால நீங்க கேக்குறீங்க. பட் இதுல வந்து கட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் காமன் தான் சார். நாட் ஓன்லி ஸ்டேட் போர்ட், நாட் ஓன்லி சிபிஎஸ்சி, இன்டர்நேஷனல் போர்டு எதுவா இருந்தாலும் கட் ஆஃப் கால்குலேஷன் சேம் தான். ஆனா சிபிஎஸ்சி டஃபா இருக்கும்ல சார்? கட் ஆஃப் கம்மியா தான் வரும். கண்டிப்பா லாஸ்ட் 3 இயர்ஸா ஸ்டூடண்ட்ஸ் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம். ஆமா. இப்ப பக்கத்துல தூத்துக்குடி பக்கத்துல கிள்ளிக்குளம் இருக்கு சார். கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கு. ஓகே. கிள்ளிக்குளம் வேணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 188 எபோ கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கணும் சார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், டாப் 3ல இருக்க காலேஜ் கிள்ளிக்குளம். ஓகே சார். ஓகே. 180 and above. 188 எபோ இருக்கணும் கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி கொஞ்சம் பத்தி சொல்லுங்க சார். நம்ம அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ்பா. பட் ஆனா வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வீக்கர் செக்ஷன்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாப்ஸ், ஸ்பெசிபிக் ஜாப்ஸ் இருக்கு. நல்ல கோர்ஸ். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டெவலப்பிங் கோர்ஸ் தான் அது. பட் ஆனா லைக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் லெவலுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல மட்டும்தான். சொல்லுங்க சார். இப்ப கட் ஆஃப் வந்து 170 to 175 குள்ள தான் சார் வருது. வராதுப்பா உங்களுக்கு. அதாவது கோயம்புத்தூர்னு எடுத்துக்கணும். இப்ப நிறைய இருக்குது இதுல கால்குலேஷன் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னன்னா கோயம்புத்தூர்னு எடுத்தாலே பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மினிமம் நீங்க எந்த கோர்ஸ் வேணா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 185 எபோ இருக்கணும். நீங்க செரிகல்ச்சர் கூட கோயம்புத்தூர்ல எடுக்கலாம். ஆனா கட் ஆஃப் வந்து 185 இருந்தாலும், ஏன்னா கோயம்புத்தூர்னு தனி ஸ்டூடெண்ட்ஸோட இதுவே இருக்கு ப்ரிஃபரன்ஸ். கோயம்புத்தூர் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்ப பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல இப்ப இந்த கட் ஆஃப்ல எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? 170 to 175 குள்ள வரும் சார். ஓகே. ஒரு 175 அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டாலும் உங்களோட கம்யூனிட்டி என்ன வரும்? பிசி சார். ஓகே. பிசி 175 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மிட் ரேஞ்சில் இருக்க அஃபிலியேட்டட் காலேஜ் தான்ப்பா கிடைக்கும். ஒன் மினிட். சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கட் ஆஃப் சார் ஐகான் ஒரு நிமிஷமா ஒருத்தவங்களா கேளுங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ லீடிங்ல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்ஜெக்ட்னே சொல்லலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ எல்லாருமே தாராளமாக நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். பட் இட் இஸ் ஒன் வே ப்ராசஸ் மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அக்ரிகல்ச்சர் மாதிரி வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோப் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக் ஸ்கோப் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா இப்போக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ன்றது நிறைய அதர் கோர்சஸ்லாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு. அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டு இன்ஜினியரிங் பேஸ்டுலாம் நிறைய இருக்குது. பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் பிளஸ் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இருக்க இன்ஜினியரிங், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் இந்த கோர்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் டிராக்டராக இருக்கட்டும், மிஷினரிஸாக இருக்கட்டும், ப்ளவிங் மிஷின்ஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரேயராக இருக்கட்டும், இது சம்பந்தமாக இது ரிலேட்டடாக ஹார்வெஸ்டராக இருக்கட்டும். ஓகேங்களா? டிரான்ஸ்பிளான்டர், இதுமாதிரி நிறைய இருக்குது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேங்களா? டெக்னாலஜிஸை பற்றி படிக்கிறது தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இருக்க காலேஜில் போய் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, கிளாஸ் வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த சாயிலுக்கு இந்த ப்ளவிங் மிஷின், இந்த டிராக்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? அக்ரிகல்ச்சர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கவங்க தான் தெரியும். நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸில் போயிட்டு இந்த பிஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லாம் சேர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து எக்யூப்மெண்ட்டை பற்றி சொல்லிடுவாங்க. ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டது கட் ஆஃப் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 186 187 இந்த ரேஞ்ச் இருந்தால் கண்டிப்பா கிடைக்கும்பா.
தேங்க்யூ சார். இப்போ மே 6 ரிசல்ட் வருது இல்லைங்க சார்? ஆமா மேடம். பட் ஆனா ஐசிஆரோட ரிசல்ட் வந்து ஜூன் எண்ட்ல தானேங்க சார் வருது. பட் ஆனா இதுல எப்படி இன்னும் நமக்கு நிறைய சீட் டிஃபிகல்ட்டி இருக்கு மேடம். இதுல இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ என்ன முக்கியமான விஷயம்னா, நமக்கு மே 6 எக்ஸாம் வந்தது, ரிசல்ட் வந்ததுமே இமீடியட்டா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து தே ஸ்டார்டட் தேர் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்ல அவங்க இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் ஒரு எப்பயுமே இது வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்குமே நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் டிஎன்ஏயு மூலயமா காலேஜ் ஜாயின் பண்ணி கவுன்சிலிங் முடிச்சு காலேஜ்லாம் ஜாயின் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே சீட் அலாட்மெண்ட்டே வரும். ஓகேங்களா, ஐசிஆர் மூலயமா. ஸோ இதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் பட் ஐசிஆர் மூலமா அப்புறம் எப்படிங்க சார் சீட் தனியா அலோகேட் பண்ணிருப்பாங்களா சார்? அதுதான், நீங்க ஐசிஆர் மூலமா அலாட் பண்ற சீட்டை வந்து நம்ம டிஎன்ஏலையும் சீட் அலாட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ கோயம்புத்தூரே சீட்டை, கோயம்புத்தூர்ல ஒரு மதுரை திருச்சிக்கு அலாட் ஆயிடுச்சு நம்ம டிஎன்ஏ மூலமா. நீங்க வந்து ஒரு 188 கட் ஆஃப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு திருச்சி அலாட் ஆயிடுச்சு, நீங்க வந்து திருச்சியில போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஆனா இதை விட பெட்டரா நீங்க வந்து ஐசிஆர்ல பண்ணிருக்கீங்க, ஆனா அதோட ரிசல்ட் உங்களால பார்க்க முடியாது. நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணி ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த சீட் அலாட்மெண்ட்டே வரும் டிஎன்ஏலேருந்து. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை டிசைட் பண்ணவே முடியும். ஓகேங்களா, இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே ஒரு 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் லாஸ்ட் எவரி இயர் வந்து இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷமும் அதுக்கு, ஏன்னா இது பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக பார்த்தா ஐசிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் டிஎன்ஏவே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? அப்பதான் உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஐசிஆர் மூலயமா போலாமா இல்ல டிஎன்ஏ மூலயமா போலாமான்னு. பட் அது வந்து நடக்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்ஏ இஸ் செப்பரேட் கம்பேர் வித் ஐசிஆர். ஐசிஆர் செப்பரேட், டிஎன்ஏ செப்பரேட். டிஎன்ஏவுக்கு எங்க ப்ராசஸ் நாங்க எப்பயும் போல பண்ணிட்டு இருப்போம். ஐசிஆர் மூலயமா வர சீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் ஐசிஆர் மூலமா வரும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுமா சார் நமக்கு? ஓகே, ஸோ ஐசிஆர் மூலமா வரும்போது உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபீஸ் தான் வரும், 30,000. இன் அடிஷன் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் உண்டு. ஓகேங்களா, 32,000 per year ஸ்காலர்ஷிப் உண்டு உங்களுக்கு. ஓகே சார், எந்த கோர்ஸ்க்கா இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் வருமா சார்? உண்டு. ஐசிஆர் மூலமா வர எல்லாருக்கும் உண்டு. ஓகே சார், டெக்னாலஜி வந்து நம்ம இங்க கிடைக்காட்டியும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா எடுத்தோம்னா இதே அளவுக்கு ஒர்த் இருக்குமா சார்? புரியலமா, அகைன் ப்ளீஸ் அகைன். ஃபுட் டெக்னாலஜி வந்து நமக்கு டிஎன்ஏயுலயும் இருக்குது, அதே மாதிரி நம்ம வேற காலேஜஸ்லயும் இருக்கலாம் சார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வரதுல. இப்ப நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா ஃபுட் டெக்னாலஜி எடுத்தோம்னா இதே அளவுக்கு ஒர்த் இருக்குமா சார்? இருக்கும். அவங்க செப்பரேட் டிஃபரெண்ட் உங்களுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பிஏ ஃபுட் டெக்னாலஜி அது போல படிப்பீங்க. பட் எல்லாமே சேம் தான். அவங்களும் வந்து சேம் இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் அவங்க. ஓகே சார், தேங்க் யூ சார். சார் ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட் டெக்னாலஜி எடுக்க முடியுமா சார்? தாராளமா எடுக்கலாம் தம்பி. ஸோ ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரீங்க. ஓகேவா, உங்களுக்கு 5% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஎன்ஏல 5% உங்களுக்கு செப்பரேட்டா ஒதுக்கிடுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வேற. ஓகேங்களா, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரதுனால, ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 4 சப்ஜெக்ட் கால்குலேஷனே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். கட் ஆஃப் கால்குலேஷனே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்க வந்து செப்பரேட் உங்களுக்கு இது வரும், ரேங்க் லிஸ்ட் வரும். செப்பரேட்டா நீங்க வந்து ஆஃப்லைன்ல தான் போய் அட்டன் பண்ணுவீங்க. ஆனா லாஸ்ட் இயர் அது செக் பண்ணிக்கலாம், லாஸ்ட் இயர் ஆன்லைனா ஆஃப்லைனா செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் தான் கொடுப்பாங்க. அதுல 5%ல யார் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். இந்த ஆல்சோ இப்போ வந்து அஃபிலியேட்டட் காலேஜ்ல 5% லாஸ்ட் இயர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஹலோ சார் சொல்லுங்க, கேக்குதுங்களா? ஆமா சார். சார் இந்த நம்ம இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் நிறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காதா சார்? சார் அதை தான் இப்போ சொன்னேன், 2 minutes முன்னாடி அதை தான் சொன்னேன். ஸோ இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ கோர்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் இது அக்ரிகல்ச்சர் பிளஸ் இன்ஜினியரிங், நாட் இன்ஜினியரிங் பிளஸ் அக்ரிகல்ச்சர்.
ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மிஷினரிஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரேயர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரண்ட்ல வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு நிறைய லேபர்ஸ் கிடையாது, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அதனாலதான் நம்ம வந்து மிஷினரி நோக்கி போறோம் எல்லாமே. ஸோ இதோட ஸ்கோப் நல்லா இருக்கு. ஏன்னா இனிமே லேபர்ன்றதே கிடையாது, ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிஷினரி வச்சுதான் பண்ண போறோம். ஸ்கோப் நல்லா இருக்கு. பட் ஆனா எந்த மண்ணுக்கு எந்த பிளவிங் யூஸ் பண்ணணும், எந்த இது நம்ம யூஸ் பண்ணணும், கலப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றத அக்ரிகல்ச்சர் பேஸ்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதே ஒரு இன்ஜினியரால அந்த மிஷினரிய பத்தி சொல்லி தர தெரியும், ஆனா எந்த மண்ணுக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? அங்க வந்து உங்களுக்கு மிஷினரி சொல்லி கொடுத்துருவாங்க சப்ஜெக்ட். ஆனா வந்து இப்படிதான் இதை யூஸ் பண்ணணும், இந்த இடத்துலதான் இதை யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால வந்து இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ன்றது நம்ம டிஎன்ஏல படிக்கும்பொழுது ரொம்பவே உங்களுக்கு இதா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 4-5 years ஐ வாட்ச் த ஏஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் எக்ஸாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல 85% ஆஃப் ஜாப்ஸ் யாருக்குன்னா நம்ம டிஎன்ஏல படிச்சவங்க தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, சரி சரிங்க. ஓகே சார். வணக்கம் சார், தூத்துக்குடியிலிருந்து பேசுறேன் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த இப்ப நீங்க டிஎன்ஏக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து இவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? இதே மாதிரி ஐசிஆர் எக்ஸாம் நம்ம எழுதுறோம்ல சார்? ஆமா சார். அதுக்கு வந்து இப்ப கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் கிடைச்சா? ஐசிஆர்ல உங்களுக்கு கம்யூனிட்டியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி வராது. ஓகேங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி, அதாவது ஓபிசி அப்படி போயிடும். சரிங்க சார். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஐசிஆர் பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா லெவல்ல எழுதுவாங்க. ஓகே சார். ஸோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த பர்சன்டைல் கால்குலேஷன் பண்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பிளஸ் நம்மளோட மார்க் ஸ்கோரிங் அப்படின்லாம் நிறைய இருக்கு. அந்த வீடியோ நான் அடுத்து போடுறேன், கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன். இப்போ அது தேவைப்படாது, இப்போ பசங்க படிக்கிறது தான். நம்ம கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐசிஆர் கோச்சிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 3 days இப்போ போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70 members ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய முக்கியமே வந்து கிளாஸ் வந்து 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெகுலரா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் ஐசிஆர்ல பாஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிறாங்க பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. அவங்க எப்படி நாங்க எப்படி படிச்சோம், எப்படி எக்ஸாம் எழுதணும், எந்தெந்த வழிகள்ல நாங்க உள்ள போனோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்ப இதுல இருக்கவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ஆன்லைன் கோச்சிங்ல நீங்க எக்ஸாம் டெஸ்டும் வைப்பீங்களா சார்? மார்க் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம் சார். மார்க் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப ஐசிஆர் பொறுத்த வரைக்கும் அதுல கம்யூனிட்டி வைஸ் எஸ்சி எம்பிசி அந்த மாதிரி கிடையாது. வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் போர்டு. ஓகேங்களா? ஓபிசி இடபிள்யூடி இப்படிதான் வரும் உங்களுக்கு. அதனால அதுல கட் ஆஃப் வந்து நம்ம இவ்வளவுன்னு சொல்லி தீர்மானமா சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 50,000 அப்ளிகேஷன் வரும். சோ இதெல்லாம் நிறைய நான் வந்து லாஸ்ட் ஒரு 10 years டேட்டா நாங்க வச்சிருக்கோம். அதே போல நம்ம ஐசிஆர் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டேட் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அப்ளிகேஷன் வரும். நான் இந்த क्वेश्चन ஏன் கேட்டேன்னா என் பையன் சிபிஎஸ் சார். புரியுது. சோ இதுல வாய்ப்பு இல்லைன்னா நமக்கு ஐசிஆர்ல நல்லா பண்ணிருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். அதுதான் இப்ப நம்ம நீங்க சொல்ற மாதிரி நம்ம அப்படியே கெஸ் பண்ண முடியாது. இதுல இல்லன்னா ஐசிஆர்ல ப்ரெடிக்ட் பண்றதே நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்க வந்து நமக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதே ரொம்ப லேட் ஆகும். ஆனா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. எவ்ரி இயர் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. பேரண்ட் என்ன பண்ணுவானா, எல்லா ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்கான் டிஎன்ஏல, இல்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றான், என் பையன் மட்டும் ஐசிஆருக்காக வெயிட் பண்றான்ட்டு உங்களாலே இருக்க முடியாது. ஏதோ ஒரு காலேஜ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. எஸ் சார். ஆமா சார். இல்ல சார், வெயிட் பண்ணலாம்ல சார் நம்ம? சார் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மார்க் சார் வருது. பியூர்லி உங்க மார்க் நல்லா இருந்தா நீங்க வெயிட் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே சார். ரொம்ப லாங்கா வெயிட் பண்ணி எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல சார்? கண்டிப்பா இருக்கும். எல்லா பேரண்ட்டும் கண்டிப்பா இருக்கிறது தான். நீங்க சொல்றது கண்டிப்பா இருக்கும், வேற வழி தெரியாது. ஏன்னா அது இல்லைன்னா வேற எல்லாமே அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அதுதான் பெரிய பிரச்சனையே. அந்த ஐசிஆர் வரதுக்குள்ள நம்ம வெயிட் பண்றோம்ட்டு எந்த காலேஜ்லயும் ஜாயின் பண்ணாம இருந்தா அதுல கிடைக்கலன்னா டோட்டலா அந்த இயரே வேஸ்டா போயிடும். அதனாலவே ஏதாவது நம்ம பண்ண வேண்டியதா இருக்குது சார். இப்ப ஐசிஆர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த ஐசிஆர் மார்க் நல்லா வந்துச்சுன்னா அந்த அட்மிஷன் கேன்சல் பண்ணிக்கலாம்ல சார்? பண்ணிக்கலாம். நீங்க அது ஃபர்ஸ்டே பேசிடணும். எந்த காலேஜ் ஜாயின் பண்றீங்க, எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கலாம் இருக்குது. அந்த காலேஜ்ல நான் இது மாதிரி பண்ணிருக்கேன், நான் வந்து இன் ஃபியூச்சர் எனக்கு ஐசிஆர்ல கிடைச்சா நான் டிஸ்கண்டினியூ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா பேசிக்கணும். முடிஞ்ச லெவலுக்கு ஃபீஸை கம்மியா கட்டணும், முடிஞ்ச லெவலுக்கு நம்ம டாக்குமெண்ட்ஸை கம்மியா கொடுக்கணும்.
ஓகே சார். இப்ப அஃபிலியேட்டட் காலேஜ்ல தான் சார் பாத்துட்டு இருக்கோம். அதனால ஐசிஆருக்கு வெயிட் பண்ணலாம்னு தோணுது சார். அது நீங்க பெஸ்டா அஃபிலியேட்டட் பண்ணிடுறோம். காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 லட்ச ரூபா ஃபீஸ் ஃபர்ஸ்டே கட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நீங்க அதுவும் இல்லாம ஐசிஆர்ல எழுதி முடிச்சுட்டு நீங்க டிசைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே நம்ம இந்த லெவலுக்கு மார்க் எடுப்போம், நம்ம இந்த அளவுக்கு மார்க் வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே நான் அந்த பர்சன்டைல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் போட்டுருவேன். டோன்ட் வரி, சரிங்களா? ஆனா அதை நீங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணலாமா இல்ல நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்னு. சார் ஐசிஆர்ல கட் ஆஃப் மார்க் எவ்வளவு வரும் சார்? புரியல. ஐசிஆர்ல இப்ப எவ்வளவு மார்க் எடுத்தது அப்படின்னா நமக்கு காலேஜ்ல மேடம் ஒவ்வொன்றுலயுமே 150 எபோ, அதாவது 200 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் தான் நம்ம இது பண்ண போறோம். 3 சப்ஜெக்ட்லயும் நீங்க 150 எபோ ஸ்கோர் பண்ணீங்களாலே கண்டிப்பா ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். ஹலோ சார். வெயிட் பண்ணலாங்களா சார்? கண்டிப்பா 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 மேடம். சார் கேக்குதுங்களா? ஹலோ மேடம் கேக்குது, சொல்லுங்க. சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து வெட்டினரி ப்ரிப்பேர் பண்றோம். சப்போஸ் வெட்டினரி கிடைச்சா அக்ரி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அக்ரி முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும். வெட்டினரி வந்து டிசம்பர் நவம்பர்ல ஆயிடும். சோ நம்ம இதுல சேர்ந்து சப்போஸ் வெட்டினரி கிடைச்சுன்னா இத குட் பண்ணிக்கலாமா சார்? மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். சார் வெட்டினரி என்னோட ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து வெட்டினரி சார். ஓகே சார். அது வெட்டினரியோட கவுன்சிலிங் எல்லாமே ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நவம்பர் டிசம்பர்ல வந்துரும் சார். ஓகே ஓகே சார். யாராவது வேற யாராவது மைக் ஆன் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். வெட்டினரியோட கவுன்சிலிங் வந்து நவம்பர்ல தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சப்போஸ் எனக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைச்சு நான் உள்ள போயிட்டு எனக்கு வெட்டினரி கிடைச்சிருச்சுன்னா இத குயிட் பண்ணிக்கலாமா சார்? தாராளமா பண்ணலாம் மேடம். வித்தின் 3 மந்த் ஐ திங்க். ஓகேங்களா? வித்தின் 3 மந்த் நீங்க இமீடியட்டா குயிட் பண்ணி நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிக்கலாம். எதுவும் இஷ்யூ கிடையாது. அது எதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல எதுவும் இஷ்யூஸ் ரைஸ் ஆகாது கிடையாது மேடம். உடனே உங்க சர்டிஃபிகேட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வித்தின் 2 days, வித்தின் 1 day நினைக்கிறேன் ஐ திங்க். பேமெண்ட்லாம் சார்? பேமெண்ட் நாட் ரீஃபண்டபிளா சார்? பண்ணிடுவாங்க. பேமெண்ட்டும் நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா பண்ணிடுவாங்க. அந்த வித்தின் மந்த் 3 மந்த் சம்திங் 1 மந்த்தா 3 மந்த்தான்றது நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுறேன். ஆனா இருக்கு, டைம் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட் அதே மாதிரி குவைட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் இப்போ கட் ஆஃப் வந்து நமக்கு 190 அந்த அபோவ் 190 இருந்து அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நமக்கு அக்ரி கிடைக்கல அப்படின்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன்னா நம்ம இப்போ திருச்சி அந்த மாதிரி போறோம்ல சார். அப்படி போகும்போது சப்போஸ் ஐசிஆர்ல நமக்கு அந்த கட் ஆஃப் இது வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் மேடம், பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சேம் தான், நீங்க ஃபீஸ் வந்து சேமா கட்டியிருப்பீங்க. ஐசிஆர்ல நீங்க கோயம்புத்தூர் இப்போ மதுரையில படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா கோயம்புத்தூர் ஐசிஆர்ல கிடைச்சிச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே ஃபீஸை அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சார் இப்போ ஐசிஆர் பெஸ்டா பண்ணிட்டோன்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னா இப்போ முன்னாடியே காலேஜ்ல ஏதாவது அட்மிஷன் போட்டு வச்சிருந்தானா அதை எடுத்துக்கலாமா சார்? மறுபடியும் குவிட் பண்ணிடலாமா? குயிட் பண்றதுன்றது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்கப்பா, எதுவாக இருந்தாலும். ஏன்னா ரொம்ப பிலீவ் பண்றதுன்றது அவங்க என்ன, ஏன்னா நமக்கு நம்ம மார்க்கே நமக்கு மேல எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்கன்றது முக்கியம். ஓகேங்களா? நம்ம நல்ல மார்க்கே எடுத்திருந்தாலும் நமக்கு மேல எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்களான்றதும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்ததுக்கு அப்புறம் குயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ ஐசிஆர் பெஸ்டா பண்ணா ஆப்பர்ச்சுனிட்டி சார். சார் சொல்லுங்க சார். இண்டஸ்ட்ரியல் கோட்டானா என்ன, அதுல எப்படி சார் சேர்றது? சார் ஃபர்ஸ்ட் விஷயம் இண்டஸ்ட்ரியல் கோட்டா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில 190 எடுத்தாதான் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், கோயம்புத்தூர் கேம்பஸ் கிடைக்கும்னு இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்றோம். ஆனா எனக்கு நான் கட் ஆஃப் வந்து 160 தான் வச்சிருக்கேன், 165 தான் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு கோயம்புத்தூர் வேணும். அதுக்கு நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணா நான் போயிட்டு கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கரண்ட்ல? ஐசிஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம். இது ஒரு வழியா? கரெக்டா? இது ஒரு ஆப்ஷன். வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? நம்ம டிஎன்ஏக்குள்ளே வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் உள்ளவே. எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா சொல்றோம், அது மட்டும் இல்லாம என்ன வேற என்ன டிசபிலிட்டி கோட்டா சொல்றோம், 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல் கோட்டா மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இண்டஸ்ட்ரியல் கோட்டா. இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டான்றது நம்ம அப்ளிகேஷன் போடும்பொழுதே இண்டஸ்ட்ரியல் கோட்டால அப்ளிகேஷன் போடணும். ஆனா உங்களுக்கு 160 தான் கட் ஆஃப் இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா போடும்பொழுது உங்களுக்கு செப்பரேட் உங்களுக்கு இது வரும்.
ரேங்க் லிஸ்ட், இண்டஸ்ட்ரியல் கோட்டா ரேங்க் லிஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால அப்ளிகேஷன் போடும்பொழுதே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்போட தான் அப்ளிகேஷனே போடணும். இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால அப்ளிகேஷனே போட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால போட்டோம், நமக்கு வந்து 160 கட் ஆஃப் இருக்கு, உங்களுக்கு கோயம்புத்தூர் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து காலேஜுக்கு 12 lakhs வந்து டிடி எடுத்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா 12 lakhs. ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா வந்து 160 வச்சிருந்தாலே உங்களுக்கு கோயம்புத்தூர் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் இந்த ப்ராப்ளம் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் போர்டு மார்க் கம்மியானதுனால நிறைய பேர் எனக்கு கோயம்புத்தூர், ஏன்னா என்ன பண்றோம் 160 தான் எனக்கு கட் ஆஃப் இருக்கு, ஆனா எனக்கு ஏதோ நல்ல காலேஜ்ல படிக்கணும், நான் என்ன பண்ணலான்ட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்கன்னா நேரா ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் போறாங்க. ஓகேங்களா? ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ்ல போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு போறாங்க. டொனேஷன் மட்டும் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் போகுது. அது மட்டும் இல்லாம ஃபீஸ் 2.5 லட்சம், வருஷத்துக்கு 2 லட்சம்னா 4 வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா, டொனேஷன் ஒரு 6 லட்சம் ரூபா, மொத்தம் 16 லட்சம் ரூபா 17 லட்சம் ரூபாய் நம்ம வந்து பிரைவேட் காலேஜுக்கே பே பண்றாங்க தெரியாம. ஆனா 12 லட்சம் ரூபாய் கட்டினா கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்லயே படிக்க முடியும்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகேங்களா? முடிஞ்சால் நம்ம இதுல போய் ஜாயின் பண்ணலாம். சார் இப்போ அக்ரிக்கு கட் ஆஃப் 190 இருக்கும்போது ஹார்டிகல்ச்சருக்கும் அதே மாதிரி கட் ஆஃப் எது இருக்கு சார்? ஃபுட் டெக்னாலஜி அதுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்கு மேடம், எல்லாத்துக்குமே கட் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சருக்கு பாத்தீங்கன்னா 190 இருந்தா நமக்கு 192 இருந்தா போதும் அப்படின்னா, அங்கவே பாத்தீங்கன்னா ஒரு 190 இருந்தா கோயம்புத்தூர் கிடைக்கும், 189 இருந்தா உங்களுக்கு பெரியகுளம் கிடைக்கும் ஹார்டிகல்ச்சர். சார் இதுல இண்டஸ்ட்ரியல் கோட்டால இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் சொன்னீங்களா, அப்படி என்னது சார்? சார் இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி தான் சார் இந்த அப்ளிகேஷனே போட முடியும். ஓகேங்களா? பியூர்லி இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி தான் போடணும். இதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு சார். இது வந்து ரொம்ப, ஏன்னா வந்து ப்ராப்பரா பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா பண்ணணும் அப்படின்ற கிளியர் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க, எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். அது மூலயமா நீங்க தாராளமா வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்ளை பண்ணலாம். சார் இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே டிஎன்ஏயூல ஒரே கட் ஆஃப் தானேங்களா? அதாவது கொஞ்சம் டிஃபர் ஆகும் மேடம், லிட்டில் டிஃபர் ஆகும். ஒரு ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இதுதானே. இப்போ அக்ரிக்குனா ஒரு எந்த லெவலுக்கு ஸ்கோப் இருக்கோ, அடுத்து ஹார்டிகல்ச்சர், அடுத்து ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னும் போது அந்த கியூரியாசிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன் போடும்போது அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ பேர் பண்றாங்க இதெல்லாம் நிறைய கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு பேர் ஹார்டிகல்ச்சருக்கு பண்றாங்க, ஃபுட் டெக்னாலஜிக்கு எவ்வளவு பேர் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சே மாறும். ஓகேங்களா? எல்லாருமே ஃபுட் டெக்னாலஜி அட் பிரசன்ட் இப்ப கட் ஆஃப் ரேஞ்ச் தெரியாது இல்ல சார் ஹார்டிகல்ச்சர்? இல்ல அப்ராக்ஸிமேட்டா ஹார்டிகல்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு 187 188 இருந்தா 100% ஹார்டிகல்ச்சர் வாங்கலாம். நோ இஷ்யூ. சார் இப்ப ஹார்டிகல்ச்சர் பத்தி சொல்ல முடியுமா சார்? ஐசிஆர்ல நம்ம சார் ப்ளீஸ் ஒருத்தவங்களா கேளுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தவங்களா கேளுங்க. சொல்லுங்க சார். இப்ப கட் ஆஃப் சார் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பத்தி சொல்ல முடியுமா சார்? ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. சார் ஐசிஆர்ல இப்ப நமக்கு கட் ஆஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சப்போஸ் இப்ப நமக்கு ஹார்டிகல்ச்சர் தான் கிடைச்சது அப்படின்னா நம்ம மறுபடியும் அக்ரிகல்ச்சருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் பண்ண முடியாது மேடம். அதாவது உங்களுக்கு ஐசிஆர் மூலமா கிடைக்குது அப்படின்னா எதை நீங்க கேக்குறீங்கன்னு புரியல எனக்கு. இல்ல சார், இப்ப வந்து நமக்கு அந்த கட் ஆஃப் ரேஞ்சில வந்து ஏதாவது டிஃபரன்ஷியேட் இருந்து நம்ம ஹார்டிகல்ச்சர் செலக்ட் பண்ணோம்னு வெச்சுக்கோங்க. இப்ப ஐசிஆர்ல நமக்கு அந்த கட் ஆஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் அக்ரிகல்ச்சரை நம்ம ப்ரிஃபர் பண்ண முடியுங்களா? உங்களுக்கு அதாவது டிஎன்ஏல என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே போல ஐசிஆர் மூலமா என்ன உங்களுக்கு அலாட் பண்றாங்களோ அந்த கோர்ஸ் தான் நம்ம எடுக்க முடியும். சரி சார். ஓகே சார் இப்ப பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பத்தி சொல்ல முடியுமா சார்? So BSc Horticulture one of the leading course top leading course. இப்ப currently having more job opportunities in Tamil Nadu. ஓகேங்களா? ஸோ டைரக்டாக அக்ரியில் கூட பார்த்தீங்கன்னா ஏஓ நம்ம டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான். ஆனால் பிஎஸ்சி முடித்தாலே ஏடிஹெச் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் எழுத முடியும் நீங்கள் பிஎஸ்சி முடித்தாலே. ஆனால் வந்து அக்ரியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடித்தாதான் எழுத முடியும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆனால் ஹார்டிகல்ச்சரில் அந்த லெவலுக்கு இப்போ ஸ்கோப் இருக்குது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ரி ஆர்டின்றது உங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் ஆல்சோ பெரியகுளத்தில் இருக்குது. கட் ஆஃப் லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 187 எபோ இருந்ததுன்னா we will try the horticulture. சார் இப்போ அஃபிலியேட்டட் காலேஜில் ஜாயின் ஆகிறத விட இண்டஸ்ட்ரியல் கோட்டால மூலியமா கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் ஆகிறதே பெஸ்ட்டா சார்? 200% பெஸ்ட் தானப்பா.
நம்ம வந்து ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிறதுக்கும் இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா கோயம்புத்தூரில் படிக்கிறது, கோயம்புத்தூர் நீங்கள் ஃபீல் த பிளேஸ் 190 எடுத்தால் தான் கோயம்புத்தூரில் படிக்க முடியும். ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு 170 எடுத்து படிக்கிறோன்னும் பொழுது நீங்கள் கூட படிக்கிற எல்லாருமே 190 ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு கூட சேர்ந்து பெட்டராக போயிட்டு இருப்பீங்க. இன்னும் பெட்டராக போகணும். நம்ம எல்லாருமே அங்கே படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் வந்து பெரிய கோச்சிங் பண்ணணும், நிறையா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் அவங்க கூட பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டும் நானும் அதே மாதிரி பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அப்ரோச்சும் நல்ல லீடிங் போயிட்டு இருக்கும் ஃபாஸ்ட்டாக. இதை நீங்கள் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கும்போது அந்த கட் ஆஃப் லெவலே 170 தான். ஓகேங்களா? அப்படின்னும் போது அங்கே எஜுகேஷன் லெவலும் வேற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே A to Z உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் 2 times அதிகமாக இருக்கும் எல்லாமே. ஆனால் அஃபிலியேட்டட் காலேஜில் அந்த லெவலுக்கு இருக்காது. சார் டிப்ளமோ பற்றி சொல்லுங்க சார். ஸோ டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் 2 years கோர்ஸ்மா இது. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் அவங்களுக்கு AA1 சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போஸ்டிங் மட்டும் தான் போக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு 120 130 அப்படிதான் இருக்குது, எனக்கு அதெல்லாம் 4 years படிக்க முடியாது, 2 years படித்தா போதும் அப்படின்னா நீங்கள் வேற தாராளமாக டிப்ளமோ வரையும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்க சார். சார் இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டால போறது சொல்லுங்க தம்பி. சார் இப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டால போறது மூலியமா 4 yearsமே நம்ம படிச்சிடலாமா சார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்? அதாவது பியூர்லி கிளியராக சொல்கிறேன் தம்பி. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கோட்டா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நீங்கள் கேட்குற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி தெரியாது. தெரியாததுனால தான் தெரியாமல் போயிட்டு எல்லாம் அஃபிலியேட்டட் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் அப்ளை பண்ணுறது வித் இண்டஸ்ட்ரியோட அப்ளை பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் இதோட அப்ளை பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து அதில் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பராக சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 165க்கு மேலே இருந்தாலே கோயம்புத்தூர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம 12 lakhs டிடி எடுத்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வித இதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 தான் ஃபீஸ் வரும். ஓகே சார். அல்ல சார், இன்னொன்னு என்னது NRI கோட்டால ஒண்ணு இருக்குல்ல சார், அதே இதுல மேடம் இந்த என்னன்னா இதுல கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்பயுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட டாக்டர் DK அக்ரி எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர்ல பெஸ்ட் எதுவோ அதை மட்டும் தான் மெயினா சொல்லுவோம். இந்த NRI கோட்டான்றது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க எவரி செமஸ்டர் வந்து அந்த ஃபீஸ் ஆல்மோஸ்ட் 3 lakhs நினைக்கிறேன், 3 lakhs செமஸ்டருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து ரெகுலரா NRI அக்கௌண்ட்ல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்கள் NRI அக்கௌண்ட் அவங்கள்ட்ட யார் ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்கள நம்ம எவரி செமஸ்டர் 8 செமஸ்டரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை விட அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakhs வந்து அதிகம் NRIல. அதுக்கு பெட்டர் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கோட்டாலே பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரியல் கோட்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் 4-5 இயர்ஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பெட்டராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே கோயம்புத்தூர் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இண்டஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் 160 170 இருந்தாலே போதும். கோயம்புத்தூர் வாங்கி தரத்துக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம். சார் கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்லாம் எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்லி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 years ஸ்டூடெண்ட் தான் இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு காலேஜ்லேயே இருப்பாங்க. ஏன்னா ஒரு 120 150க்கு மேலே ஒரு பேட்ச் கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னா ஒரு 4 yearsல ஃபைனல் இயர் ஃபுல்லாகவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா டூர் போயிடுவாங்க. 3 years ஸ்டூடெண்ட் மட்டும்தான் உள்ளே இருப்பீங்க. ரொம்பவும் ஹைலி செக்யூர்ட் அண்ட் ஆல்சோ ஹைலி ஹைஜீனிக்காக கண்டிப்பாக இருக்கும். சார் 7.5 கிடைக்கலனா மதுரை பெட்டரா இருக்குமா சார்? ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா வந்து யூஜியை பொறுத்த வரைக்கும் மதுரை கண்டிப்பா பெட்டரா இருக்குமா. கோயம்புத்தூர் மதுரை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்பஸ் ஃபார் யூஜி. சார் எக்ஸாம் படிக்கணும் அப்படினா அடுத்த ஆப்ஷனா நம்ம என்னங்க சார் செலக்ட் பண்ணலாம்? புரியலங்க என்ன? பிஎஸ்சி அக்ரி கிடைக்கல அப்படினா அடுத்த ஆப்ஷன் கண்டிப்பா நீங்க அடுத்தது ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி இது மூணுமே தாராளமா பையனா இருந்தா ஃபாரஸ்ட்டையும் சேர்த்து செலக்ட் பண்ணலாம். பொண்ணா இருந்தா இது 3 செலக்ட் பண்ணுங்க. சார் 7.5 சிதம்பரம் காலேஜ் எப்படி சார்? பெட்டர் சிதம்பரம் காலேஜ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம்.
ஏன்னா வந்து கொஞ்சம் அது நேரில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஃபோனில். என்னன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச லெவலுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னன்னா இன் ஃபியூச்சர் உங்களோட ஜாப் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற சர்டிஃபிகேட்டும் அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட்டுக்கு எந்த ஜாப் போனாலும் ஒரு தனி மரியாதை இருக்கும். கம்பேர் வித் அதர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறவங்கள விட இந்த டிஎன்ஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கே தனி வேல்யூ கொடுத்து உடனே ஜாப் இருக்கும். இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் இதை வச்சு ஃபாரின் இதில் பண்ணுறதா இருந்ததுன்னா எந்த மாதிரி இது பண்ணலாம் சார்? அது எந்த கோர்ஸில் கேட்குறீங்க? அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர்? டிஎன்ஏல. ஆமாம் சார். இல்லை, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹைலி மேடம். நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ ஹார்டிகல்ச்சர் ரெண்டுத்துக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது. எம்எஸ்சி நீங்கள் போகும்பொழுது நல்ல ஸ்கோப் இருக்குது. சார் 7.5க்கு அப்ளிகேட்டட் காலேஜ் கிடைச்சா ஃபீஸ் எவ்வளோ வரும்? வந்துருமா கண்டிப்பாக. இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஃபீஸ் வந்து கம்மி இல்லை, உங்களுக்கு நோ ஃபீஸஸ். ஓகேங்களா? 7.5ல. இதே உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜில் வரும்போது அந்த டியூஷன் ஃபீஸ் 70,000 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? டிஎன்ஏ ப்ரௌச்சரில் போட்டிருப்பாங்க. நீங்கள் இன் ஃபியூச்சர் நான் எல்லாமே சொல்லுவேன். அது மட்டும்தான் இல்லை, மற்றது எல்லாமே அவங்க ஃபுட்டுக்கெல்லாம் அப்புறம் அவங்க காசு பண்ணுறாங்க. ஃபுட்டு, ஹாஸ்டல் எல்லாத்துக்குமே காசு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5 lakh நியர்லி பர் இயர் வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எபோ 1 lakh. ஓகே, थैंक यू சார். டிப்ளமோ கோட்டா பத்தி சொல்லுங்க சார். புரியல என்னது சார்? டிப்ளமோ முடிஞ்சு நம்ம பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண முடியுமாங்க சார்? அப்ப நீங்க 2 years நீங்க வேஸ்ட் தானமா? இல்ல லேட்டரலா பிஇ ஜாயின் பண்றாங்க இல்லைங்க சார், டிப்ளமோ முடிச்சு அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியும்? இல்ல, நீங்க ஜாயின் பண்ணாலும் இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி டிப்ளமோ முடிச்சிட்டா டைரக்டா செகண்ட் இயர் போலாம்லாம் இருந்தது. இப்ப அப்படி கிடையாதுங்க. டிப்ளமோ முடிச்சா திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து போகணும். ஓகேங்க சார். சார் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல எது பெஸ்டா இருக்கும்? ப்ளீஸ் ஒன் பை ஒன்னா கேளுங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல எந்த காலேஜ் பெஸ்டா இருக்கும் சார்? அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டாப் 5 காலேஜஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஆர் அக்ரெடிட்டட் காலேஜஸ், தேனி கேடாக இருக்கட்டும், ஆதிபராசக்தி காலேஜாக இருக்கட்டும், பொள்ளாச்சி வானவராயர் இருக்கட்டும், அதியமான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஐசிஆர் அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்க அதுவாக இருக்கட்டும், ஈரோடு குமரகுரு இருக்குது. இது போல் நல்ல காலேஜஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிஜிபி நாமக்கல். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ், லீடிங் காலேஜஸ். ஓகே சார். அங்க ஹாஸ்டல்ஸ்லாம் நல்லா இருக்குமா சார்? நீங்கள் வந்து என்ன மெத்தடில் போக போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சொல்லலாம். இதே மேனேஜ்மெண்ட்டு தான் போக போகிறோம், நம்ம மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறோன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியராக எந்த காலேஜ்னு சொல்லுங்கள். அதில் என்னென்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு எல்லாருமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் என்னோட எனக்கு ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் கிடைக்கலன்னா நான் வேற என்ன கோர்ஸ் ட்ரை பண்ணலாம்? புரியலம்மா, திரும்ப சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் 175 சார். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல வேற கோர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணலாமா? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. 7.5 ரிசர்வேஷன் இருக்கு சார். இல்ல, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து செப்பரேட்டா வந்து யாரெல்லாம் அந்த லீடிங்ல இருக்காங்களோ அதுல யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபீஸ் மட்டும் தான் கிடையாது. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நமக்கு 7.5 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதுல 7.5 தனியா பிரிச்சு எடுப்பாங்க. அப்ப அந்த 7.5ல இருக்கிறதுல யாரெல்லாம் டாப்ல இருக்காங்களோ அதுல மொத்தம் எத்தனை சீட் இருக்கு, ஆல்மோஸ்ட் 7.5%. ஓகேங்களா? அதுல எத்தனை சீட் இருக்கோ அந்த சீட்டுக்கு ஃபீஸ் மட்டும் கிடையாது. அவ்வளவுதான் டிஃபரெண்ட், வேற எதுவும் கிடையாது. ஓகே சார். பிஎஸ்சி ஃபாரஸ்ட் சார் அப்டேட்டட் காலேஜ்ல ஜாயின் பண்ணனும் அப்படினா மினிமம் கட் ஆஃப் எவ்வளவுங்க சார்? மினிமம் வந்து ஒரு 175 இருந்தா போதும் மேடம். ஓகே சார். சார் எக்ஸ் சர்வீஸ் பத்தி சொல்லுங்க சார். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கண்டிப்பா 187, 186, 187 கண்டிப்பா இருக்கணும்ப்பா. தேங்க் யூ சார். 191 கட் ஆஃப் வரும் சார். கோயம்புத்தூர் கேம்பஸ் கிடைக்குங்களா சார்? கம்யூனிட்டிமா? கம்யூனிட்டி சார் பிசி சார். பிசி 191 we will try மா, கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். பெஸ்ட்டா நான் அப்ளிகேஷன் போட்டு தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து அப்ளிகேஷனும் நம்ம வந்து ஃபுல் கவுன்சிலிங் பண்ணி தருவோம். ஓகேங்களா?
அது ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். A to Z கைடன்ஸ் கொடுப்போம். நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம லாஸ்ட் நம்ம ஐசிஆர்ல கூட தப்பு பண்ணது என்னது, ப்ராப்பர் அப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராப்பர் அப்ளிகேஷன், ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் கவுன்சிலிங் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஸ்லைடிங் எதை எடுக்கணும், எந்த ஸ்லைடிங் எடுத்து எந்த காலேஜ்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய கவுன்சிலிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ பியூர்லி நாங்கள் வந்து ஃபுல் கவுன்சிலிங் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து டில் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அதை வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன டிக்ஸ்லாம் நம்ம ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணுமோ எல்லாமே உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி பெஸ்ட்டான அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். சார் இப்போ காலேஜஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு டோட்டலாக 126 அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க சார்? என்ன மேடம் 126னா எனக்கு புரியலைங்க. இல்ல அதாவது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சீட்ஸ் அலோகேஷன் உண்டு சார்? எதுலங்க மேடம்? யூஜில சார். இல்ல டோட்டலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஎன்ஏயுல எவ்வளவு கோயம்புத்தூர்ல மட்டும் கேக்குறீங்களா, ஓவராலா கேக்குறீங்களா? இல்ல சார், டிஎன்ஏயுல மட்டும். கோயம்புத்தூர் கேம்பஸ். எவ்வளவு சீட்ஸ் சார் அலோகேஷன் உண்டு? 120. இல்ல அதுதான் 160 126 சீட்ஸ் சார். 126 and then horticulture அந்த அதுக்கு எல்லாமே இப்படி வருது இல்ல சார்? எல்லாமே செப்பரேட்டா இருக்கு மேடம் சீட்ஸ். ஓகே. இப்போ அதாவது இப்போ டோட்டலா இப்ப அந்த 120 இல்லனா அடுத்த கேடர் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி வரும் இல்லீங்களா? ஆமா மேடம். இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு அந்த 126ல நம்ம யாராவது அதை ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படினா நம்ம மறுபடியும் அதுல பண்ண முடியாது மேடம், பண்ண முடியாது. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. அத மாதிரி பண்ண முடியாது. அது எப்ப பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வந்து நம்ம அந்த ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதுக்கு மேல பெஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராப்பரா போட்டிருந்தோம்னா கண்டிப்பா அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இன் ஃபியூச்சர் கிளாஸ் நான் எல்லாமே சொல்றேன் மேடம். எப்படி நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும், எப்படி கவுன்சிலிங் நம்ம ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணணும், எப்படி ஸ்லைடிங் நம்ம எடுக்கணும் அப்படின்றது ஃபுல்லாவே நான் பியூர்லி எல்லாமே வந்து இன் ஃபியூச்சர் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ லைவ் எல்லாத்தையுமே சொல்றேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட கவுன்சிலிங்கும் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் கவுன்சிலிங் நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்குறோம். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த பேர்டனும் இது பண்ண தேவையில்லை. நாங்களே உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். நாங்களே உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவோம். உங்களே பக்கத்துல ஆன்லைன்ல வச்சுட்டு நாங்களே அட்டன் பண்ணி நாங்களே உங்களுக்கு பெஸ்ட் காலேஜை சூஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த பியூர் சயின்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் இது பண்ணலாமா சார், ப்ரிப்பேர் பண்ணலாமா? பியூர் சயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இது ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு மேடம். ஓகே சார். பியூர் சயின்ஸ் ஐ திங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மேடம். ஒரே நிமிஷம் செக் பண்ணிடுறேன். ஓகே மேடம். இந்த பிடெக் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது மேடம். கண்டிப்பா மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நாங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 185 கட் ஆஃப் வருதுன்னு சொல்றாங்க சார். அப்படின்னா நாங்க இது கவர்மெண்ட் காலேஜஸ் எங்களுக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பா 185 கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா எடுத்துடலாம் மேடம். ப்ராப்பரா அப்ளிகேஷன் போட்டோம்னா கண்டிப்பா எடுத்துடலாம். ஓகே சார். இப்போ நாங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒருவேளை கிடைக்கலன்னா வேற என்ன சார் நாங்க அப்ளிகேஷன் நம்ம போடும்பொழுதே உங்களுக்கு ப்ராப்பரா நம்ம அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துடலாம் மேடம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒருவேளை அக்ரிகல்ச்சர்ல கோயம்புத்தூர் மதுரை கிடைக்கலன்னா அடுத்து ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர் நம்ம ட்ரை பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது அப்ளிகேஷன் ப்ராசஸா பண்றது இருக்கு மேடம். நான் பெஸ்டா பண்ணி தரேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். சார் டிஎன்ஏல ஆல் இந்தியா கோட்டா எத்தனை என்ன சார் ஒரு டவுட் சார். இப்போ 126 சீட்ஸ் சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா மேடம். அதுல வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டாவும் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த 126. இல்ல மேடம், நம்ம ஜெனரல் கவுன்சிலிங் மட்டும் தான். ஓகேங்களா? இதுல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அது மட்டும் இல்லாம இந்த இதெல்லாம் வந்து அதுல ஜாயின் ஆகாது. இது ஒன்லி ஸ்டேட் கவுன்சிலிங் மட்டும் தான். எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இதுல ஜாயின் ஆகாது. சார் இப்போ யூபிஎஸ்சி சார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பத்தி சொல்லுங்க. அதுதான் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 21 சீட்ஸ் இருக்குமா. ஓகேங்களா? ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒரு சீட்டு. ஓகேங்களா? நமக்கு 12 கோர்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இருக்கு. அது பொறுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் 21 சீட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அலாட் பண்றாங்க.
சார் பிஎஸ்சி அக்ரில வந்து 2700 சீட் இருக்குன்னு இருக்கீங்க சார். அதுல வந்து கம்யூனிட்டி வைஸா பிரிச்சுருவாங்களா சார்? ஓபிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, அப்படி கம்யூனிட்டி வைஸா சார் நம்ம பிரிச்சுருவாங்க. லாஸ்ட் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாருமே நம்ம லாஸ்ட் வீடியோ பாருங்க. அவ்வளோ அழகா நம்ம கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு காலேஜுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு லாஸ்ட் வீடியோல கிளியரா போட்டிருக்கு. சார் இப்ப இன்னொரு டவுட் என்னன்னா சார், இப்ப நம்ம அப்ளிகேஷன் போடும்போது இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜென்ரலா உள்ளதுல நம்ம அப்ளை பண்ண முடியாது, அப்படித்தானே சார்? ஜெனரலுக்கும் ஒரு அப்ளை பண்ணும் போது ஜெனரலுக்கும் வந்துரும். எந்த ரிசர்வேஷன்ல நம்ம பண்ணாலும் ஜெனரலுக்கும் நம்ம எலிஜிபிள். ஏன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு எடுக்கிறோம். ஒருவேளை நமக்கு நம்ம ரொம்ப கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம எப்பயுமே இண்டஸ்ட்ரியல் கோட்டால கிடைச்சிரும். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் கோட்டா விட்டுருங்க. இதே வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன்ல பண்றோம், 21 சீட்டு தான் இருக்குது. 21 சீட் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் மத்த யார் அப்ளை பண்ணிருந்தாலும் தே கன்வெர்டட் டு ஜெனரல்ல மாறிடும். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். சார் டிஎன்ஏல ஆல் இந்தியா கோட்டா எத்தனை பெர்சன்டேஜ் சார்? டிஎன்ஏ பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் ஆல் இந்தியா கோட்டா எத்தனை பெர்சன்டேஜ்? கோயம்புத்தூருங்களா? இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 221 சீட் வருமா, 250 சீட் இருக்கும். ஓகேங்க சார். அது கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் 22 சீட் இருக்கும். சார் அன்பில் தர்மலிங்கம் காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு சார் அலாட் பண்றாங்க? அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது பிரைவேட் காலேஜ் நினைச்சுக்கிறாங்க. தட் இஸ் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ கோயம்புத்தூர் என்ன ஃபீஸோ அதே தான். நம்ம வந்து திருச்சி கேம்பஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். அந்த இடத்த அவர் கொடுத்ததுனால அவங்க பேரை முன்னாடி வச்சிருக்காங்க. தட் இஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் திருச்சி, கவர்மெண்ட் காலேஜ். ஓகே சார். சார் டிசபிலிட்டி கோட்டாவுக்கு ஆல்மோஸ்ட் 5% ஆஃப் சீட்ஸ் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் போடும்போது அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபீல்டில் இருக்கோம். நம்மளே நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜே வாங்கி கொடுத்துருக்கோம். டிசபிலிட்டி கோட்டால அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே சார். சொல்லுங்க சார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்டா இல்ல பிரைவேட்டா சார்? அண்ணாமலை யூனிவர்சிட்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட்னு சொல்றதை விட கவர்மெண்ட் எய்டட்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சரிங்களா? இட்ஸ் நாட் எ கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. இது ஒரு பிரைவேட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட் காலேஜ் தான். ஓகேங்க சார். குமுலூர் காலேஜ்ல ஃபீஸ் எவ்வளவு சார் அலாட் பண்ணுங்க சொல்லுங்க சார். 35,000 தான் மேடம். இட் இஸ் a கவர்மெண்ட் காலேஜ். 35,000 தான். ஓகே சார். ஓகே சார் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மற்ற காலேஜஸ்ல எப்படி இருக்கு சார்? அதாவது டிஎன்ஏ தவிர்த்து அதர் நீங்க டாப் 10 காலேஜ் சொல்றீங்க. அதான் மேடம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே பாத்தீங்கன்னா டாப் 7 கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த நியூலி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? எக்ஸாம்பிள் வந்து இந்த கரூர், நாகப்பட்டினம், செட்டிநாடு, இந்த ஜீனூர் காலேஜ். ஓகேங்களா? இந்த 4 காலேஜ் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எடுத்து பாக்குற லெவலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்றதை மட்டும் நம்ம ஒரு இது பார்க்கணும். மதுரை காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு சார்? மதுரை காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் ஃபுட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்கு மதுரையில். இந்த 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கா சார்? ஆமாம்மா. ஓகே சார். சார் கொஞ்சம் இந்த நெட்வொர்க் இஷ்யூ சார், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படின்றது கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க சார். மேடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் டாப் 7 அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜ்ல நல்லாவே இருக்கும், ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் காலேஜ் சொன்னால கரூர், நாகப்பட்டினம், செட்டிநாடு, ஜீனூர். ஓகேங்களா? இந்த காலேஜ்லாம் ரொம்பவே சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இது ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் தான் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட வெளியில தான் தங்க வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஈரோடு குமரகுரு affiliated college madam. It's not government college, நல்ல காலேஜ் and also having more passing facility they have. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அது கவுன்சிலிங்ல நம்ம செலக்ட் பண்ண மேடம் 1 by 1 ப்ளீஸ். என்னன்னு எனக்கு சரியா ரீச் ஆகுது. ஃபுட் டெக்னாலஜிக்கும் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்க்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ஃபுட் டெக்னாலஜிக்கும் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்க்கு நிறைய டிஃபரெண்ட் மேடம். இது ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் பாத்தீங்கன்னா என்டையர்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு இருக்காது.
அது ஒன்லி ஃபார் ஃபுட் அந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன்லி நியூட்ரிஷன் பேஸ்டு. ஒவ்வொரு ஃபுட்லேயும் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் செப்பரேட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்கள் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதே ரொம்ப பெட்டர் அதில் கம்பேர் வித் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ். குமரகுரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங்ல வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs வரும் மேடம். கவுன்சிலிங்லேயே வந்துடும் மேடம். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. நான் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா படி 12 lakhs கட்டி சேர்ந்துறேங்க சார் கோயம்புத்தூர்ல. அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப 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 வாய்ஸ் கம்மியா கேக்குதுமா, ரொம்ப வாய்ஸ் கம்மியா கேக்குது. சார் இப்போ கேக்குதாங்க சார்? இல்லம்மா இல்ல ப்ளீஸ் வேற மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணுங்க. சார் அஃபிலியேட்டட் காலேஜ்ல ஈரோடு குமரகுரு இல்ல திருச்சி ஆதிபராசக்தி ரெண்டுல எது சார் பெஸ்டா இருக்கும்? திருச்சி ஆதிபராசக்தின்னு காலேஜே இல்லம்மா. ஆதிபராசக்தி வந்து கலவையில இருக்குமா. ஓகே சார், ரெண்டுல எது பெஸ்டா இருக்கும் சார்? ஆதிபராசக்தி எக்ஸ்ட்ராடனரியா இருக்குமா. இட் இஸ் ஐசிஆர் அக்ரெடிட்டட் காலேஜ். ஓகே. குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சார்? அது வந்து ஐசிஆர் அக்ரெடிட்டேஷன் கிடையாது, பட் காலேஜ் நல்லா இருக்கும். ஓகே சார். தேங்க் யூ. வானவராயர் சார். ஓகே மேடம், வானவராயர் காலேஜ் எக்ஸலண்டான காலேஜ் தான் மேடம். அதான் சொன்னேன் இல்லைங்க, டாப் 4 காலேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேனி கேட், அடுத்தது வானவராயர் அண்ட் ஆதிபராசக்தி, இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறது அதியமான். இந்த 4 காலேஜ் ஐசிஆர் அக்ரெடிட்டட். ஸோ அவங்க ஐசிஆர் அக்ரெடிட்டேஷன் இருக்குனாலே தே ஹேவ் சம் ஸ்பெஷல் ஸ்டாண்டர்ட்ஸ். கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் கம்பேர் வித் அதர் அஃபிலியேட்டட் காலேஜ். கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜை விட அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற அஃபிலியேட்டட் காலேஜை விட இப்போ மற்ற அஃபிலியேட்டட் காலேஜ் ஒரு 2 lakhs வாங்குறாங்கன்னா ஒரு 175 160 அந்த ரேஞ்ச் வாங்குவாங்க. சார் இப்போ கியூட் எக்ஸாம்ல 3 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் எடுத்தா பெஸ்ட் சார்? கண்டிப்பா 150 160 எபோ எடுக்க ட்ரை பண்ணுங்கம்மா, நம்ம தமிழ்நாட்டுல வாங்கணும்னா. இப்போ எக்ஸாம்ஸ் எந்த மாதிரி கண்டக்ட் பண்றாங்க சார்? ஐசிஆர் இது இப்போ 3 சப்ஜெக்ட் எழுதுறோம். ஆன்லைன் தான் மேடம். அந்த 3 சப்ஜெக்ட் நீங்க வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜினா நீங்க தனி பேட்ச், அதே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னா அவங்க தனி பேட்ச். அவங்களுக்கு ஒரே நாள்ல அப்படியே வந்துடும். ஆன்லைன் தானே சார்? ஆன்லைன் தான் மேடம். அதாவது ஒரு இது நீங்க சென்டருக்கு போயிட்டு அங்க ஆன்லைன் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு. சரி, இப்போ மார்க் வெச்சு வேற ஸ்டேட்ல நடத்துவாங்களா? புரியலப்பா, எனக்கு கிளியரா புரியல, சொல்லுங்க. இப்ப நான் கியூட் எக்ஸாம்ல ஒரு 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கேன் சார். இப்ப 6 சப்ஜெக்ட்டுமே ஒரே நாள்ல சிங்கிள் டேல நடக்குமா? இருக்காதுப்பா. 6 சப்ஜெக்ட்னா இருக்காது, கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ எலிஜிபிள் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அக்ரியை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் தான். அந்த 3 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ இந்த 6 சப்ஜெக்ட்னும் போதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மறுநாளும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். யுவராஜ், நீங்க வந்து வாய்ஸ்ல கேளுங்க, மெசேஜ்ல எதுவும் அனுப்புறீங்க, வாய்ஸ்ல கேளுங்க. சொல்லுங்க சார். கியூட் மார்க் வச்சு வேற ஸ்டேட்ல கூட அப்ளை பண்ணலாமாங்க சார்? கண்டிப்பா நீங்க பண்றதே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஐசிஆர் கீழே 42 அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த 5th ரேங்க் யூனிவர்சிட்டி தான் நம்ம அக்ரி. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது இருக்கு லைக் ஓகே டக்குன்னு வரல. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 4-5 காலேஜ் இருக்கு, நிறைய காலேஜ் இருக்கு. எந்த ஸ்டேட்டுக்கு வேணா நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யுவராஜ், எதா இருந்தாலும் எனக்கு வாய்ஸ்ல பண்ணுங்கப்பா. நீங்க ஏதோ மெசேஜ் பண்றீங்க, மெசேஜ்ல பண்ணாதீங்க, வாய்ஸ்ல பண்ணுங்க. சார் கியூட் எக்ஸாம் வந்து நீங்க சொல்லிருங்க சார். நம்ம 3 பாடம் எடுக்கிறோம் சார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 பாடம் எடுக்கிறோம். கண்டிப்பா ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு மார்க்குக்கு எழுதுறோம் அந்த எக்ஸாமை பத்தி கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா 200க்கு நம்ம பண்றோம் சார். 200க்கு பண்றோம். ஓகேங்களா. எக்ஸாம் எழுதுறோம். இதுல வந்து உங்களுக்கு இந்த மார்க் உண்டு, அதாவது மைனஸ் மார்க் உண்டு. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 150 எபோ கண்டிப்பா எடுத்தாதான் நமக்கு கிடைக்கும் எனி ஒன் ஸ்டேட். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டுல வாங்கணும்னா ஒரு 165 எபோ 170 எடுத்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 165 above எடுத்தா நமக்கு கோயம்புத்தூரே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா எப்படி சார்? இல்ல, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள அலாட் பண்றது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐசிஆர்ல இருந்து
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூ ஆர் செலக்டட் ஃபார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போட்டுருவாங்க. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே மட்டும் 7 கவர்மெண்ட் காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேட்டட், 4 அஃபிலியேட்டட் காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேட்டட். இதுல அவங்க ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. ஓகே சார். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு சார் இப்ப நம்ம 3 பாடம் எழுதுறோம், 200 மார்க் எழுதுறோம். அது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க்னு எப்படி ஒரு சார்? சப்ஜெக்ட்டுக்கு 200 மார்க் சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 200 மார்க். ஆமா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ஜெனரல் டெஸ்ட்ங்கிறது கியூப்ல எல்லா சப்ஜெக்ட் கூடயும் வருமா சார்? நம்ம அக்ரிக்கு கிடையாது இந்த ஜெனரல். நான் ஆல்ரெடி பல டைம் சொல்லிட்டேன். இந்த ஜெனரல் டெஸ்ட், லாங்குவேஜ் இதெல்லாம் விட்டுருங்க. அக்ரிகல்ச்சருக்கு கிடையவே கிடையாது. சார் அது எழுதியிருந்தாலும் உங்க மார்க்ல நீங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாலுமே நீங்க எழுதாம விட்டுட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எழுதினாலும் அந்த மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பயாலஜி விட மேத்தமெட்டிக்ஸ்ல அதிகமா மார்க் இருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா நீங்க எழுதும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எழுதுறீங்க. அதுல எது பெஸ்டா வரும்னு நீங்க கண்டிப்பா எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். அவங்க கவுன்சிலிங் உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங். அப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, தப்பு கிடையாது. பட் ஆனா வந்து இந்த 4000 நம்ம வந்து ஃபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன் கோர்ஸ்க்கு. ஆல்மோஸ்ட் 45 டேஸ் நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நான் இது அதையே மறந்துட்டேன். 7 o'clock கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. அதுக்கு வேற நான் ஆன்லைன் லிங்க் அனுப்பணும். ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணிடாது. ஓகே, அது என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீனியர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா நீங்க கிராக் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சார் இப்போ முடிஞ்சிட்டா சார்? புரியலமா, சொல்லுங்கம்மா. ஆன்லைன் கிளாஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டா சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க தாராளமா பண்ணலாமா. 3 கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தாராளமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதுல நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். ஓகே சார். ஆதிபராசக்தி காலேஜ் எங்க இருக்கு சார்? கலவையில இருக்குமா? கலவை, வேலூர் டிஸ்ட்ரிக்ட். புரியலீங்க சார். 6 o'clock நீ கிளாஸ் பாட்னி கிளாஸ்னு போட்டுருக்காங்க மெசேஜ். நீங்க 7 o'clock சொல்றீங்க. 7 o'clock தான் சார். 7 o'clock யாரோ மாத்தி போட்டிருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. I will check sir. I will check and tell you. Okay students, we will meet tomorrow or day after tomorrow this session. ஓகேங்களா? அந்த வெபினார் நம்ம வந்து கண்டினியூவா வந்து லைவ் கிளாஸ் கொண்டு போயிட்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப யுவராஜ் நீங்க வாய்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஓகேவா? டோன்ட் மெசேஜ் பண்றீங்க என்னன்றதை நீங்க ரிப்ளை மீ தான் சொல்றீங்க. வாய்ஸ்ல பண்ணுங்க, நோ இஷ்யூ. நிறைய உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்ஏ விட உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு இது நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர். நாட் ஒன்லி ஃபோன் கால் பண்றீங்க அண்ட் ஆல்சோ ஃபோன் கால்ல ஹெல்ப் பண்றோம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்லயும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் இது பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட லாஸ்ட் 4 வீடியோஸ் எல்லாரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா நாம வந்து ஆல்மோஸ்ட் சனிக்கிழமை கூட நம்ம நெக்ஸ்ட் செஷன் வச்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Okay, we will meet after tomorrow. Thank you sir. Thank you. ஸ்டாம்ப் பண்றான் பாட்டு உட்கார்ந்துட்டு. பஸ்ல போனா அதுக்கு என்ன அவன் தான் அந்த யுவராஜ். என்ன பண்றான்? பஸ்ல போறானா அதனால ரிப்ளை பண்ணுமா?